ஆட்சி எப்படி இருக்குமா? நல்லா இருக்குண்ணா. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலயே? சொல்றேன், அவரு சொன்ன வாக்குறுதியெல்லாம் செய்யறாருண்ணா தளபதி. என்னென்ன செய்யறாருன்னு சொல்றீங்க? அந்த மின்சாரம் 200 யூனிட் அறிவிச்சிருக்காருண்ணா. அறிவிச்சிருக்காரு. ஆனா மக்கள் எல்லாம் திமுக ஆட்சியிலே பரவாயில்லையடா அப்படிங்கிற அளவுக்கு நான் 500 ரூபா தான் கிடைக்கிறது, இப்ப 1000 ரூபா கட்ட வேண்டி இருக்குங்கிறாங்களே. அது இப்போதான் இல்லைண்ணா, அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடுவில் அது மட்டும் தான் வருது. இப்போ தான் இந்த யூனிட் ஃப்ரீ பண்ணிட்டாரு, இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்ப கேஸ் கொடுப்பீங்க? எப்போ 2500 ரூபா எப்போ வரும்? 2500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்களண்ணா. இன்னும் கொடுக்கலையேங்கிறேன். இந்த மாசத்துல இருந்து வரும்ண்ணா. இல்ல நீங்க சொல்லுங்க. அறிவிச்சிருக்காங்க. சரி. ஆனா உங்களுக்கு கேஸ் எப்போ? கேஸ் அது கொஞ்சம் டைம் கொடுங்களேண்ணா. இப்பதானே வந்திருக்காரு, 100 நாள் தானே. கார் மட்டும் அண்ணா எம்எல்ஏ கார் 234 எம்எல்ஏ கார் கொடுத்துருக்காரு. கார் கொடுத்த காசு அறிவிப்பு என்ன பண்ணிருக்காங்க, அது கார் இன்னும் கொடுக்கல. செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க கார் செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. 4 கார் வந்திருக்கு, ஏதாவது ஒரு கார் செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க. கார் எப்படி பாக்குறீங்க? இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் எம்எல்ஏன்னு சொல்லலையே, அவரு எல்லாருக்கும் சேர்த்து தானே சொல்லிருக்காரு. அந்த காசு செலவு பண்ண போதுனா விவசாயத்தோட தள்ளுபடி பண்ணலாம், கேஸ் கொடுக்கலாம், 2500 ரூபாய் பணம் கொடுக்கலாமே. கொஞ்சம் அதான் கொஞ்சம் இன்னும் 2 மாசத்துல அது எல்லாமே அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. உங்களுக்கு 100 நாள்ல தளபதி விஜய் இதை பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு தப்பு ஞாபகம் வருது. இந்த 100 நாள்ல தாய்மாமன் சீர்திட்டம் அது பண்றாங்க. அப்புறம் தங்கம் மோதிரம், அது குழந்தை பிறந்தா அதுவும் போடுறாங்க. இல்லைண்ணா, இது தாய்மாமன் சீர்திட்டம் வந்துட்டு அந்த தனினா, அது புடவை கொடுத்து ஒரு சவரம். ஆமா, கல்யாணத்துக்கு அது. ஆமா. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? தாய்மாமன் சீர் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? விவசாய கடன் தள்ளுபடி ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணலாம். அது பாதி பண்ணிருக்காங்கண்ணா, பாதி பண்ணிருக்காங்க. எல்லா சைட்ல தான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்துட்டு முழுசா பண்ணல, விவசாய கடன் பாதி தான் பண்ணிருக்காங்க. அதை முழுசா பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு தோணி இருக்கா? தோணுதான். நீங்க தங்க மோதிரம் உங்களுக்கு அதிகமா கிடைக்க போற காசு. ஆனா நீங்க கடத்தல் இருக்கீங்க, முதல்ல கடத்த அடைக்க பாப்பீங்களா இல்ல ஏதாவது இந்த மாதிரி மோதிரம் கிடைக்கிறது? கடத்த அடைக்க தான் பார்ப்போம். நன்றி சார். சரி. தமிழர் படையர் யூடியூப் சார். நன்றி.